சாய் மகா ஃபுட்ஸ் பற்றி பேசுகிறேன். அது பாரம்பரிய அரிசி போட்டு பண்ணியிருக்கு. அதில் ரெட் ரைஸில் நவரா, கருங்குருவை, பூங்கார்னு 3 டைப்பு போட்டிருக்கேன். ஒயிட் ரைஸ் மிக்ஸ் போட்டிருக்கேன். ஒயிட் ரைஸில் தூயமல்லி, கைக்குத்தல், கிச்சலி சம்பா, ஜீரக சம்பா, இலிப்பேப்பூ சம்பா 5 வெரைட்டி போட்டிருக்கேன். எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸான ரைஸு. ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேன்சர்ஸ், இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின், பாடி பெயின், நெக் பெயின், பேக் பெயின், இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவோம். நல்லா இம்யூனிட்டி கிடைக்கும். மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கூட இருக்குது. சுறுசுறுப்பாக இருக்கலாம். அது தவிர மில்லட் மிக்ஸ் போட்டிருக்கேன். மில்லட் இன்சன்ட் தோசை டிஃப்ரெண்ட் டைப்பாக பண்ணலாங்க. அதிலே இந்த பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அந்த ரைஸ் அளவுக்கு அது இல்லை. அதனாலும் அதுவும் போட்டிருக்கேன் நான். அப்புறம் பவுடர் டைப்பு 6 டைப்ஸ் போட்டிருக்கேன். சட்னி பவுடர் இது எல்லாமே நெல்லிக்காய், வெரியபிள், கோகனட் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா பெனிஃபிட்ஸ் பருப்பு பொடி, வெஜ்ஜி பொடி எல்லாமே பெனிஃபிட்ஸ் உள்ளதான். வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் இதோட கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சாய் மகா ஃபுட்ஸ்லேருந்து அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நான் வேறு ஒரு டிஷ் பண்ணி காமிக்க போகிறேன். அல்வா பண்ண போகிறேன். அதுக்காக வெல்லம் மெல்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். பாலில் ரெண்டு டம்ளர் பாலில் 1 டம்ளர் மாவு கரைச்சி 3/4 டம்ளர் வெல்லம் போட்டு வெல்லம் பாகு அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த கரைச்ச மாவு விட்டு கிளறணும். கிளறி நெய் சேர்த்து கிளறிலே இருக்கணும். முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருக்கேன். ஏலக்காயும் பொடிச்சு வச்சுருக்கேன். தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தீபாவளி அன்னைக்கு இன்னைக்கு என்னோடய வெப்சைட்டை லான்ச் பண்ணுறோம். எல்லோரும் பாருங்க. இந்த பாரம்பரிய அரிசியில் தான் நான் பண்ணுறேன். எல்லாமே பாரம்பரிய அரிசியில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். கேசரி பண்ணி காமிச்சேன். இப்போ அல்வா பண்ணுறேன். இன்னொரு பக்கம் லட்டு பண்ணுறதுக்கு பாகு வச்சுருக்கேன். அது பாகு ஆகிட்டு இருக்கு. இப்போ அல்வா கிளறின்னு இருக்கேன். பாகு ஆகிடுது. பாலில் கரைச்சி வச்ச மாவை போட்டு கிளற போகிறேன். நடுவில் நெய் சேர்த்துக்கணும். கெட்டியானா முடிஞ்சிடுது. கெட்டியானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறும்போது கரெக்டாக இருக்கும். முதல்ல லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறும்போது கரெக்டாக இருக்கும். கேஷ்யூ வறுத்து வச்சுருந்தேன். அதை போட்டாச்சு. அல்வா முடிஞ்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாவை ரெடி பண்ணியிருக்கேன் லட்டுக்காக. இந்த லட்டுவில் நட்ஸ் அண்ட் சீட்ஸு ரெண்டு மிக்சியில் லைட்டாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல். அதாவது சௌகரியம் போடாமலும் பண்ணலாம், போட்டும் பண்ணலாம். தேங்காய் போட்டும் பண்ணலாம். தேங்காய் போட்டால் 2 நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது, வீணாக போயிடும். தேங்காய் எல்லாம் பண்ணால் 1 வாரம் வச்சுக்கலாம். பாகு இப்படி இருக்கணும். உருட்டினா இப்படி உருட்ட வரணும். இதுதான் பாகு. இந்த பாகை நான் எடுத்து வச்சுருக்கிற மாவில் போட்டுறேன். உடம்புக்கு நல்லது. உருட்ட முடியலை, காமிக்கிறதுக்காக ஒன்றே ஒன்று உருட்டுறேன். இந்த சூடாகனா உருட்டுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.